ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், நகை கடனுக்கு இனி இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்பிஐயில் புது ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்க. இஎம்ஐ மூலமாக வந்து நீங்கள் கோல்டை வந்து நீங்கள் லோன் வைக்கிறத வந்து இஎம்ஐ மூலமாக கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் லாஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க, பிஃபோர் ஒரு ஏப்ரல்ஸ் அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஆர்பிஐ அப்போ ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. நீங்கள் நகை வைக்கிறீங்க, கோல்டு லோன் வைக்கிறீங்க பேங்க்கில் அப்படின்னா 1 வருஷத்துக்குள்ளே செட்டில் பண்ணிடணும். இன்ட்ரெஸ்ட் அண்டு வந்து வட்டியோட கட்டி நீங்கள் வந்து நகையை மீட்டணும். அகைன் வந்து நீங்கள் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து புதுசாக தான் மறுபடியும் வைக்கணும், வந்து மறு அடகு வைக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் மட்டும் சில பேர் பே பண்ணுவாங்க, அது மாதிரி தான் வச்சு நீங்கள் எடுத்துக்கலான்ற மாதிரி ஆப்ஷன் முதல்ல இருந்துச்சு. இப்போ நிறைய பேங்க்கில் சேஞ்ச் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ நீங்கள் இந்த ஏப்ரலில் வைக்கிறீங்கன்னா அடுத்த ஏப்ரலுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டு தென் வந்து அதோட இன்ட்ரெஸ்ட்டும் கட்டி நகையை மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது. இப்போ புதுசாக இன்னொரு ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்களாம். நகை கடனை வந்து நம்ம வந்து இஎம்ஐ மாதிரி வந்து மந்த் ஆன் மந்த் கட்டி நீங்கள் நகையை வந்து மீட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து போத் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்குக்கும் சொல்லியிருக்கிறாங்க, ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கும் சொல்லியிருக்கிறாங்க. ப்ரைவேட் செக்டர் இந்த முத்தூட் ஃபினான்ஸ் அந்த மாதிரி கூட வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் கரெக்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை, ஆனால் இனிமேல் ரூல்ஸ் இது மாதிரி தான் வரப்போகுது. கோல்டு லோனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. நிறைய பேர் ஏன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு லோனை வைக்கிறாங்க, பட் வந்து ரிட்டன் வந்து அதை வந்து மீட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் கோல்டு வந்து ஏலத்துக்கு போயிடுது, அதனால் வந்து அவேர்னஸே இருக்க மாட்டேது. கோல்டு வந்து வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து காசை வாங்கிட்டு கோல்டை வந்து மீட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து இஎம்ஐ மாதிரி மெத்தட் போட்டிங்கன்னா மந்த் ஆன் மந்த் கட்டணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்கும். அதனால் வந்து இஎம்ஐ மெத்தட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. நீங்கள் யாரெல்லாம் கோல்டு லோன் வந்து வச்சு வந்து புது நகையை யாருன்னா வாங்கியிருக்கிறீங்களா, அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி வந்து கோல்டு லோனுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றதையும் சொன்னீங்கன்னா பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து அடகு வைத்த நகையை மீட்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸோடு போட்டிருப்பேன். அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து கோல்டு லோன் வந்து நம்ம வைக்கிறதுக்கு வந்து நம்மளோட அவசர தேவைகளுக்கு தான் வைக்க முடியும். அது இல்லாமல் இதில் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துச்சுன்னா வந்து நிறைய வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வைப்போம், அது மந்த் ஆன் மந்த் இஎம்ஐ கன்வே பண்ணால் கண்டிப்பாக இஎம்ஐக்கு ஒரு தொகை எடுத்து வைக்கணுன்ற மாதிரி நம்ம மைண்ட் வந்து எடுத்து வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம அர்ஜென்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மேஜரான செலவு வரும்போது தான் கோல்டே நம்ம எடுத்துகிட்டு போய் வைப்போம். ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்க்கு இல்லை ஸ்கூல் எஜுகேஷன்ஸ்க்கு அந்த மாதிரி அடுத்த மாதத்தில் இஎம்ஐ கன்வே பண்ணால் வந்து கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து எவ்வளோ வந்து கேல்குலேஷன் போடலாம், மினிமம் வந்து நான் வந்து 1 லேக்லேருந்து எப்படிலாம் வந்து கேல்குலேஷன் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து மந்த் ஆன் மந்த் வரும்ன்றதையும் நான் ஒரு கேல்குலேஷனோட சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு லட்சம் வந்து கோல்டு லோன் வைக்கிறீங்க. வைக்கும் போதே வந்து எப்போவுமே வந்து அவங்களுடைய ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு கண்டிப்பாக ஒன்று வாங்க, அப்ரிஷியேட் காசுன்னு ஒன்று வாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து அந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீஸ் வந்து பேங்க் நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த அப்ரிஷியேட் காசு வந்து அவங்க உட்காந்து நமக்கு வந்து அந்த அப்ரிஷியேட் உட்காந்துட்டு வந்து நமக்கு வந்து கணக்கு போடுவாங்க. இது வந்து எவ்வளோ கோல்டு இருக்குது, இதில் வந்து எவ்வளோ வந்து கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தரலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கணக்கு போடுவாங்க. அவங்களுக்கு ஒரு சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக போடுவாங்க. அந்த சார்ஜஸும் நம்ம தான் கொடுக்கணும். அது இல்லாமல் இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து மினிமம் வந்து ஒரு 9% வச்சுக்கோங்களேன். பின்ன இருக்கலாம், நான் ஒரு 9% எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 9% இந்த 1 லேக் வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் ஒரு வருஷத்தில் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8745 ரூபா வந்து உங்களுடைய மந்த்லி இஎம்ஐயாக கன்வே ஆகுது. மாதம் நீங்கள் தொகையை எடுத்து வச்சு நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து லோன் கட்டியே ஆகணும். அப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து நம்ம 1 லட்சத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 4941 கட்டுறோம். இதில் வந்து அந்த ப்ராசஸிங் ஃபீஸு அந்த அப்ரிஷியேட் காசு ஒரு 500 வச்சுக்கிட்டாலும் இதோட ஆட் பண்ணுற மாதிரி அபோவ் 5000 மேலே நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணுறது வரும். ஆனால் இது மந்த் ஆன் மந்த் கட்டுறவங்களுக்கு இந்த இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,04,941 ரூபா வந்து 1 லட்ச ரூபாய் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி வருது. இதே சப்போஸ் வந்து நான் கொஞ்சம் மேஜராக அமௌண்ட் வந்து ஒரு அமௌண்ட் தொகை பெரிய தொகை வைக்கிறேன், அப்போ எனக்கு எவ்வளோ கேல்குலேஷன் வரும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 லேக்ஸ் வந்து நீங்கள் லோன் வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8.65% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. அதுக்கு வந்து நம்ம மந்த்லி வந்து இஎம்ஐ வந்து கன்வே பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு கன்வே பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து கன்வே பண்ணுறோம். 3 இயர்ஸ்க்கு வந்து நான் வந்து அமௌண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா 15,816 ரூபா வந்து மந்த்லி இஎம்ஐ நீங்கள் கட்டியே ஆகணும். அப்போ வந்து டோட்டலாக லோன் அமௌண்ட் 5 லேக்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 69,467 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருது. அப்போ டோட்டலாக
பார்த்தீங்கன்னா 5,69,467 வருது. இதுக்கும் அந்த ப்ராசஸிங் ஃபீஸு அந்த அப்ரிஷியேட் காசு இருக்கும். இது 5 lakhsனால வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். 1000 rupees நீங்கள் வச்சுக்கோன்னா 1000 to 1500 வச்சுன்னா அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிங்கன்னா வந்து 5,70,000க்கு மேலே தான் வந்து நீங்கள் வந்து இந்த லோன் ப்ராசஸ் வரீங்க. இந்த மாதிரி நகை அடமானம் வச்சுட்டு வந்து இஎம்ஐ மெத்தட் போகிறது நல்ல முடிவா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வைக்கிறவங்க இந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா எப்படி கட்ட முடியும்? அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து நகை அடமானம் வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேல்ஸே பண்ணல, இதை வந்து மாதம் மாதம் கட்டி என்னால் மீட்க முடியாதுன்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நீங்கள் வந்து எப்போவுமே எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வைக்க போகிறீங்க, உங்கள்கிட்ட கையில் காசு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜுவல்லரியாக போங்க. இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தான் போகிறேன், நாளைக்கு எதனா ஃப்யூச்சருக்கு வேணும்னா நான் சேல்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் கோல்டு காயின் மெத்தட் வந்து நீங்கள் போயிடுங்க. ஏன்னா வந்து சீட்டு கட்டி கூட கோல்டு காயின் வாங்கலாம். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் சீட்டு வந்து எப்படி போடணும், எந்த மாதிரி ஸ்கீம் பார்த்து போடணும், அது மாதிரி தான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணுங்கள். எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு கையில் எப்போவுமே ஒரு சின்ன தொகையாச்சும் வச்சுக்கோங்க. லைஃப் இன்சூரன்ஸ் வந்து மேஜராக வந்து நீங்கள் போட வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்சூரன்ஸ் போடும்போது தான் வந்து நமக்கு வந்து ஹெல்த்துக்காக தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எமர்ஜென்சியாக நம்ம போவோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா எமர்ஜென்சி டைமை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ஹெல்த்தாக இல்லை நகையான்னு பார்க்கும்போது ஹெல்த்துன்னு போயிடுவோம். அப்போ நகை வந்து நம்ம வந்து ஒன்று வந்து லோனாக போகும், இல்லைனா சேல்ஸ் பண்ண ப்ராசஸ் பண்ணுவோம். அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வந்து போட ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலிக்கு மினிமம் வந்து ஒரு 5 lakhs ஆச்சு வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து காசு போடுங்க. அந்த இஎம்ஐ மெத்தட் அதுலேயும் இருக்குது, இன்சூரன்ஸ்க்கும் அதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து வேறு எதனா வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நகை கடன் வந்து அடகு வச்சு புது நகை வாங்கலாமா அப்படின்ட்டு. யாரா அந்த மாதிரி வாங்கியிருக்கிறீன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி வாங்கினதில்லை, ஆனால் சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்குது, நான் நகை கடன் வச்சு நான் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது வந்து என்ன எப்படி நீங்கள் அந்த மெத்தடில் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனாலும் வந்து அதுக்கு ஒரு கேல்குலேஷனோட நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நகை கடன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு வருஷத்தில் நம்ம அந்த நகை கடனை மீட்கணும். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஜுவல்ஸாக வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா சரி கொஞ்சமாச்சும் லாபம் இருக்கும். இதே வந்து நீங்கள் வந்து அந்த டைம் வந்து கையில் வேஸ்டேஜோடு நீங்கள் கொடுத்து நகை வாங்கினீங்கன்னா அதுக்கும் வந்து அமௌண்ட் வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி வரும். இது எப்படி லாபமாக நம்ம எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து அகெயின் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் டெய்லி வந்து காலையில் 9:30க்கு வந்து கோல்டு ரேட் 1 கிராம் எவ்வளோ, ஒரு சவரன் எவ்வளோ, இன்றைக்கி வந்து இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டையும் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியும் கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீட்டு பண்ணுறதா இருந்தாலும் சீட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து 9:30லேருந்து 9:50க்குள்ளே நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிங்கன்னா சீட்டு பே பண்ணுறவங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆன்லைனில் பண்ணும்போது 10 o'clock அப்டேட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து சீட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தட். அதனால தான் அதையும் நான் இது கூட சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.